ஹலோ, இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்னன்னா சீக்வன்ஸ் அண்ட் சீரிஸ் சாப்டர்ல ப்ரூஃப் பேஸ்டு ப்ராப்ளம் ரெண்டு பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். If the fourth term, 10th term, 16th term of a GP are x, y and z respectively, prove that x, y, z are in GP. இப்படின்னு வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணோம். இப்போ நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் என்னன்னா 14th term, 4th term, 10th term, 16th term இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து கொடுத்த அந்த 3 டேர்மும் சேர்ந்து ஜிபியை ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம என்ன தெரியணும் அப்படின்னா, ஜிபியை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா காமன் ரேஷியோ எக்ஸிஸ்ட் ஆகணும். ஸோ எது ரெண்டு கிடையில XYZ அந்த 3 டேர்முக்கு இடையில காமன் ரேஷியோ எக்ஸிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஜிபி ஓட கண்டிஷன் வந்து இதுதான். ஸோ ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஜிபி அப்படின்னு பார்த்தோம்னா ஏஆர் ஸ்கொயர் இப்படியே போய்கிட்டே இருந்து என் டேர்ம் எப்படி இருக்குன்னா ஏஆர் பவர் n-1 இருக்கு. இப்போ ஃபோர்த்து டேர்மை எப்படி எழுதலாம்? ஃபோர்த்து டேர்மை ஏஆர் கியூ, அதுதான் நமக்கு என்னது எக்ஸ். அப்புறம் டென்த்து டேர்ம் எப்படி எழுதலாம்? ஏஆர் பவர் 9, அதான் நமக்கு ஒய். அப்புறம் 16th டேர்ம் எப்படி எழுதலாம்? ஏஆர் பவர் 15 ஈக்குவல் டு ஈஸ்ட். ஓகே, இப்போ டு ப்ரூவ் என்ன பண்ணணும்? எக்ஸ் ஒய் இசட் வந்து இன் ஜிபியில் இருக்குன்னு சொல்லணும். தட் இஸ் காமன் ரேஷியோ இருக்கு. காமன் ரேஷியோனா ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு ஜெட் பை ஒய், இது ரெண்டு ஈக்குவல்னு சொல்லணும். அதுக்கு நம்ம அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கணும்? ரெண்டையும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒய் பை எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஏஆர் பவர் 9 ஏஆர் கியூ, ஏ கேன்சல் ஆயிரும், ஆர் பவர் 9 ஆர் கியூ. ஸோ பவர் ரூல் யூஸ் பண்ணி 9 minus 3 எழுதலாம். ஆர் பவர் 9 minus 3 which is ஆர் பவர் 6. அதே மாதிரி z by y, ஏஆர் பவர் 15 divided by ஏஆர் பவர் 9. ஏ get cancel, so ஆர் பவர் 15 divided by ஆர் பவர் 9. Using power rule, ஆர் பவர் 15 minus 9 which is ஆர் பவர் 6. ஸோ ஆர் பவர் 6 ரெண்டு ஈக்குவல்ங்கிறதுனால நமக்கு என்ன தெரியுது? y by x equal to z by y. இதுல இருந்து என்ன தெரியுது? x, y, z are in GP. அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாமா? If the pth, qth, r term of a GP are a, b and c respectively, prove that a power q minus r, b power r minus p, c power p minus q which is equal to 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ணும். ஸோ இங்க வந்து ஏபிசிங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு நம்மள ஒரு அசம்ஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் டேர்மை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், ரேஷியோவை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்படின்னா ஜென்ரல் டேர்ம் எப்படி இருக்கும்? ஜென்ரல் ஜிபி எப்படி இருக்கும்னா எக்ஸ் எக்ஸ்ஒய் எக்ஸ்ஒய் ஸ்கொயர் இப்படியே போய் xy n பவர் xy பவர் n-1 இந்த ஃபார்மேட்ல இருக்கும். இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது என்ன? p டேர்ம் கொடுத்துருக்காங்க, which is a is equal to x y p minus 1. ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன தேவை இந்த இடத்துல? q minus r தேவை. ஸோ ரைஸ் த பவர் ஆஃப் a to q minus r on both sides. ஸோ இந்த ரெண்டு பக்கமே ஏவுக்கு q minus r ரைஸ் பண்ணுறோம், அதே மாதிரி x y பவர் p minus 1 இதுக்கும் வந்துட்டு பவர் வந்து q minus r ரைஸ் பண்ணுறோம். ஸோ ab பவர், ஸோ இங்கே வந்து பவர் ரூல் யூஸ் பண்ணுறோம். பவர் ரூல் என்னன்னா ab பவர் n is equal to a பவர் n times b பவர் n, அந்த பவர் ரூல் யூஸ் பண்ணுறோம். ஓகே, p minus 1 times q minus r. ஸோ இப்போ வந்து இதில் வந்து a பவர் m ஹோல் பவர் n அந்த பவர் ரூல் யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணால் a பவர் mn அந்த ஃபார்முலா வரும். ஸோ இப்போ அதை மல்டிப்ளை பண்ணி எழுதணும்னா pq மைனஸ் pr மைனஸ் q ப்ளஸ் r. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து q டேர்ம்.
q term வந்து b ன்னு கொடுத்திருக்காங்க xy q minus 1. இப்போ இங்க வந்து என்ன தேவையா இருக்கு b power r minus p தேவையா இருக்கு r minus p is equal to xy power q minus 1 whole power r minus p. Power rule use பண்றோம் x power r minus p y power q minus 1 into r minus p அதை multiply பண்ணனா y qr minus pq minus r plus p. Then அடுத்து லாஸ்டா என்ன தெரியுது rth term கொடுத்திருக்காங்க. rth term வந்து c ன்னு கொடுத்திருக்காங்க xy power r minus 1. இப்போ வந்து இங்க c க்கு என்ன தேவையா இருக்கு p பவர்ல p minus q தேவையா இருக்கு. ஸோ அந்த பவர் ரைஸ் பண்றோம் xy r minus 1 பவர்ல p minus q. So x power p minus q y power r minus 1 p minus q equal to x power p minus q y rp minus qr minus p plus q. Okay. இப்போ எல்லாத்தையும் மல்டிபிள் பண்றோம் left side left side, right side right side. So a q minus r, b r minus p, c p minus q equal to power of x எல்லாம் நம்ம add பண்ணிக்கலாம் q minus r plus r minus p plus p minus q. இதுவும் power rule use பண்ணிக்கலாம். Similarly y pq minus pr minus q plus r plus qr minus pq minus r minus p. 1 minute. இதெல்லாம் பவர்ல வர நம்பர் minus p plus r p minus qr minus p plus q. ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே பவர்ல வர நம்பர். இப்போ plus q minus q cancel, minus p plus p cancel, r minus r plus r cancel. So x power 0. Similarly plus pq minus pq get cancelled and rp minus rp get cancelled. Then qr minus qr get cancelled. Similarly minus q plus q, this is minus q, this is plus q. Then minus p, here plus p, and this is plus r, this is minus r. So y power also 0. So anything power 0, we know that 1. So 1 times 1 is equal to 1. Hence proved. Okay. So வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பான்னு பார்த்தா முதல் p term என்ன q term என்ன r term என்னங்கிறத எழுதியிருக்கோம். இதுக்குள்ள என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த பவர்ல என்ன கேட்டிருக்காங்க a பவர் a-ஓட பவர் தான் q மைனஸ் r இருக்கு. ஸோ ஏவை எழுதிட்டு அதனுடைய q பவர் q மைனஸ் r கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி b எழுதிட்டு b-யோட r பவர் அந்த பவரை ரைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ c-க்கு அந்த தேவையான பவரை ரைஸ் பண்ணிருக்கோம். ரைஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணியிருக்கோம். ஸோ மல்டிப்ளை பண்ணும் போது பவர் ஆஃப் எக்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணோம்னா 0 ஆயிடுது. பவர் ஆஃப் q y எல்லாமே ஆட் பண்ணா 0 ஆயிடுது. ஸோ எனிதிங் பவர் 0 is 1. ஸோ ஆன்சர் இஸ் 1. ஸோ இந்த சம்முக்கு நமக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் ஜென்ரல் ஃபார்மேட் ஆஃப் ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெஷன் தெரிஞ்சிருக்கணும். அது போக வந்துட்டு பவர் ரூல் வந்து தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சா இந்த சம் சால்வ் பண்ணணும். ஓகே, அடுத்த வீடியோஸ்ல இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ப்ரூஃப் பார்க்கலாம். ஓகே,
Okay, thank you. Bye bye.